தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 21 அதிகாரம் 20 முதல் 25 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 20வது வாக்கியம், பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவர் பேதுரு திரும்பி பார்த்தபொழுது யோவான் பின்தொடர்வதை இயேசுவை பின்தொடர்வதை பேதுரு கண்டார். அன்பானவர்களே, நீயும் நானும் சொல்லி கொண்டிருக்கின்றோம், கடவுளை அன்பு செய்கிறேன், கடவுளை அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று. அவ்வாறு அன்பு செய்கிறேன் என்று சொல்கிற சமயத்தில் பேதுரு எவ்வாறு திரும்பி பார்த்தாரோ அதே மாதிரி திருச்சபை நம்மை திரும்பி பார்க்கும். நான் இயேசுவை பின்தொடர்கின்றனா என்பதை திருச்சபை நம்மை திரும்பி பார்க்கும். இந்த உலகமானது நம்மை திரும்பி பார்க்கும். இதோ இவன் இயேசுவை அவன் பின்தொடர்கிறானா இல்லையா என்பதை திரும்பி பார்க்கும். எப்படி நான் இயேசுவை பின்தொடர்கிறேன்? அழைத்தல் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிற சமயத்தில் இல்லற வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன். நான் அந்த இல்லற வாழ்க்கையில் எனக்கு தரப்பட்ட கடமை. அப்போ அந்த இல்லற வாழ்க்கைக்கு ஏற்றபடி என் வாழ்க்கை நான் நகர்த்துகிற சமயத்தில் பிரமாணிக்கமான ஒரு வாழ்க்கை, நான் அந்த குடும்பத்துக்கு நான் பிரமாணிக்கமான ஒரு வாழ்க்கை குடும்பத்தில் நான் வாழ்கிற இதை இயேசுவை பின்பற்றி கொண்டு இருக்கின்றேன். அதே மாதிரி திருவிழ வாழ்க்கையில் அழைப்பு பெற்ற நான், அர்ப்பண வாழ்க்கைக்கு அழைப்பு பெற்ற நான், அந்த சமர்ப்பித வாழ்க்கைக்கு அழைப்பு பெற்ற நான், அந்த அர்ப்பண வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, திருவர வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழுகிற சமயத்தில் இதான் இயேசுவை நான் பின்பற்றி கொண்டிருக்கின்றேன். உலகம் திரும்பி பார்க்கும், சமுதாயம் திரும்பி பார்க்கும், திருச்சபை திரும்பி பார்க்கும். இதோ நான் இயேசுவை பின்பற்றுகிறேனா இல்லையா என்பதை திரும்பி பார்க்கும். அன்பானவர்களே, நம்முடைய பேச்சில் அல்ல, செயல்பாட்டில் நாம் இயேசுவை பின்பற்றுவோம். இயேசுவை பாதிலே விட்டு போகிறதல்ல, அல்லது நாம் இயேசுவிலிருந்து பாதிலே திரும்பி போவதல்ல. அங்கு இயேசு கேட்டார் சீடர்களை பார்த்து, யோவான் நற்செய்தி 6 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அங்கு சீடர்கள் போன உடனே ராய்ப்பரை பார்த்து கேட்டார், என்னவென்று, நீங்களும் போக விரும்புகிறீர்களா என்று. அப்போ ராய்ப்பர் சொன்ன வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். 6 அதிகாரம் 68 வாக்கியம், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் இருக்கின்ற சமயத்தில், ஆண்டவரே, நாங்கள் எங்கு போவோம், யாரை தேடி போவோம்? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் யார் விட்டு போனாலும் இயேசுவை நீயும் நானும் பின்பற்றுவோம். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் வந்தாலும் சரி, இயேசுவை பின்பற்றுவோம். நான் சொல்லும், தெய்வமே, எங்களுக்கு உம்மை விட்டால் வேறு யார் இருக்கின்றார்கள்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமன்றோ இருக்கின்றன. கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாகிய தெய்வமே, எல்லா சூழலிலும் உம்மையை நாங்கள் பின்பற்றி வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்தள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.